ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். இங்கே மோசேயினுடைய விசுவாசத்தை குறித்து விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே மோசேயை இணைத்து இங்கே எபிரேயாக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே மோசேயினுடைய விசுவாசமானது பாராட்டப்படுகிறதை பார்க்கிறோம். எகிப்தில் பிறந்த ஒரு எபிரேயனாக இருந்த இந்த மோசேயானது அவனை குறித்து எபிரேயாக்கியோன் சொல்லும் பொழுது வெறுத்தான், அதாவது உலக சந்தோஷத்தை வெறுத்தான் என்று சொல்லுகிறார். தெரிந்து கொண்டார், துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அவருடைய நோக்கத்தை குறித்து எழுதுகிறார். இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தார் என்று சொல்லுகிறார். நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினார். இந்த பட்டியலை இங்கே மோசேயினுடைய வாழ்க்கையிலே எபிரேயாக்கியோன் சொல்லுகிறார். வெறுத்தார், தெரிந்து கொண்டார், நோக்கமாயிருந்தார், பாக்கியம் என்று எண்ணினார். உலக சந்தோஷத்தை வெறுத்து துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரக்கூடிய பலன் மேல நோக்கமாயிருந்து நிந்தையை பாக்கியம் என்று அவர் எண்ணினார். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை எனக்கு பாக்கியம் என்று அவர் அங்கே தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு 2 விதமான தெரிந்தெடுப்புகள் காணப்படுகின்றன. வேதத்தில் 2 பட்டணங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பாபிலோன், இது பாவம் நிறைந்த ஒரு இடமாக, ஒரு பாவம் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை உணர்த்துவிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும், அப்பொழுது உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று சொல். இன்னொரு காரியம் எருசலேம், இது தேவனுடைய பிரசன்னத்தை, தேவனை வாஞ்சிக்கிற ஒரு காரியம். உலகத்தை வெறுத்து உலகத்தினுடைய பாவங்களை, உலகத்தினுடைய வல்லமைகளை, உலகத்தினுடைய சந்தோஷத்தை ஆகியவற்றை வெறுக்கிற ஒரு காரியம்தான் எருசலேம் வாழ்க்கையானது இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்தே பாபிலோனும் எருசலேமும் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. பாபிலோன் என்று சொன்னாலே அது ஒரு சிறையிருப்பின் உலக சிற்றின்பங்களின் இடமாக அது வர்ணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் மகாராஜாவினுடைய நகரமாக, தேவனுடைய பிள்ளைகள் தெரிந்தெடுத்து தேவனை தொழுது கொள்ளுகிற ஒரு இடமாக அது காணப்படுகிறது. இந்த பாபேல் என்று சொல்லக்கூடிய ஆதி ஆகமம் புத்தகத்திலே கெட்டுகிறார்களே உயர்ந்த கோபுரம், நிம்ரோத் என்கிற ஒரு அரசனால் கட்டப்பட்டதே, அந்த நாளிலிருந்து தான் அந்த பாபிலோன் உருவாக்கப்பட்டது. தேவனே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்க இறங்கி வந்த பொழுது மனிதர்கள் தங்களுக்காக உயர்ந்த கோபுரத்தை உண்டாக்கி நமக்கு பெயர் உண்டாக பண்ணுவோம் என்று சொன்னபோது தான் அந்த கோபுரத்தை ஆண்டவர் அழித்து அவர்களை பூமியெங்கும் சிதறடிக்க செய்து அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வைக்கப்படுகிறது, உலக பிரகாரமான வல்லமை வேணுமா, உலக பிரகாரமான செல்வமும் சந்தோஷமும் வேணுமா, இல்லைனா தேவனை தெரிந்தெடுப்பது என்பது எல்லாவற்றையும் விட்டு அன்றைக்கெல்லாம் எகிப்தில் அடிமை ஏர்ந்த ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளணுமா? 2 காரியங்கள் மோசேக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. அதாவது மோசே பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று அழைக்கப்படுகிறான். அவன் எகிப்தில் உள்ள சகல அந்த சாஸ்திரங்களையும் கற்றுத்தேர்ந்தவனாக காணப்படுகிறான். எகிப்தில் பாவத்துக்கு பஞ்சமே இல்லை, சிற்றின்பங்களுக்கு பஞ்சமே இல்லை. அடுத்தவனுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளுகிற காரியங்கள் அத்தனையாக காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாமே எகிப்தில் இருந்த பொழுது தன்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறான். ஈசாக்கும் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறதையே நாம் பார்க்கிறோம்.
யோசேப்பின் நாட்களிலே பார்க்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அரண்மனையில் வேலை செய்கிற போத்திபாரினுடைய மனைவி ஒரு அடிமைனி கூட பார்க்காம அவனை வஸ்திரத்தெல்லாம் பிடிச்சி இழுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அத்தனையாக பாவம் நிறைந்த ஒரு தேசத்தில் ஒரு பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுகிற காரியங்களை, எவ்வளவு சொத்து மதிப்பு அன்றைக்கு எகிப்தில் இருந்தது, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை பார்க்கிலும் உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்ற எல்லாவற்றையுமே விட்டுவிட்டார் என்பதைத்தான் இங்கே வேதம் குறிப்பிடுகிறது. அவருக்கு விசுவாசம் இருந்தபடியினாலைத்தான் அவர் உலக சந்தோஷத்தை வெறுக்கிறார், துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிறார், இனிவரும் பலன் மேல நோக்கமாக இருக்கிறார், பாக்கியம் என்று எண்ணுகிறார். மேலும் விசுவாச காரியங்களை சரியாக மதிப்பீடு செய்கிறதற்கு விசுவாசமானது நமக்கு உதவி செய்கிறது. தேவனுடைய காணப்படாத எதிர்கால காரியங்கள் இந்த உலகம் தரக்கூடிய எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் விலையேற பெற்றது என்பதை விசுவாசம் நம்மை உறுதியாக நம்பச் செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய காணப்படாத அந்த பலன்கள் நமக்கு தரும்படியாய் அவர் வைத்திருக்கிற காரியங்கள் இந்த உலகம் நமக்கு தரக்கூடிய எல்லாவற்றை பார்க்கிலும் மிகவும் விலையேற பெற்றது என்று நாம் நம்ப வேண்டும். பவுல் அதனால தான் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7-8 சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர் அங்கே பிலிப்பியர்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்திற்கும் கைவிடுதலுக்கும் உள்ள ஒரு தொடர்பை இது காட்டுகிறது. இயேசு கிறிஸ்துவை அறிகிறதற்காக எனக்கு இந்த உலகத்தில் எதெல்லாம் லாபமாக இருந்துச்சோ அதெல்லாம் நஷ்டம் என்று நான் எண்ணுகிறேன், விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 10:34 நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று இங்கே எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தை, அதாவது மேலே மகிமையை நோக்கி பார்க்க பழகினவனுக்கு கீழே உள்ள மகிமை ஒன்றுமே இல்லை. அதனால தான் பரலோகத்தில் அதிக மேன்மை, நிலையுள்ளதுமான சுதந்திரம், பரலோக வாழ்க்கை, பரலோக சொத்துக்கள் உங்களுக்கு உண்டென்று அறிந்து இங்கே பூமியில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆஸ்திகளை ஊழியத்துக்காக கொள்ளையிட கொடுத்தீர்கள் என்று சொன்னால் தாராளமாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டீங்களே என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். உண்மையான விசுவாசம் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட எப்பொழுதும் அது தைரியமாக இருக்கும். அதனால தான் இயேசு பிரசங்கிக்கும் பொழுது லூக்கா 14:33 அப்படியே உங்களில் எவனாவது தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். அதை மோசேயினுடைய வாழ்க்கையிலையும் நாம் பார்க்கிறோம். இங்கே புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். லூக்கா 18வது அதிகாரம் 28-30 வரையிலும் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே அப்படின்னு சொல்லுகிறார். அவர் விட்டுட்டு வந்தது ஒரு தகப்பனுடைய வீடு, படகுகளை விட்டுட்டு வந்தார். அதே போல் யோவானும் தகப்பனுடைய படகுகளையும் வலைகளையும் விட்டுட்டு வந்தார். அதற்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோர்களையாவது சகோதரனையாவது அதே போல் இந்த பூமியில் பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன், மனைவியை விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனம் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் விட்டு வந்த காரியங்களை பார்க்கும் பொழுது மத்தேயு 4வது அதிகாரம் 18-22 வரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கலிலேயா கடற்கரையோரத்தில் மீன்பிடிக்கிற சகோதரர்களாக இருந்த பேதுரு, அந்திரேயா அவர்களை பார்த்து ஆண்டவர் அழைத்த பொழுது ஆண்டவருக்கு பின்னாடி வர்றாங்க. வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த யாக்கோபு, யோவான் அவர்கள் படகையும் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே மத்தேயு 10:37-39 வரை ஆண்டவர் திரும்பவும் சொல்லுகிறார், தகப்பனையாவது தாயையாவது என்னை விட அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கடைசியாக சொல்லி முடிக்கிறாக, எனக்காக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான் என்று சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 16:24-28 வரையிலும் அதைத்தான் சொல்லுகிறார். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து மெய்யாக ஆண்டவர் இந்த காரியங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லித்தான் முடிக்கிறார்.
அவ்வாறு செய்ய விரும்பாதவர்கள் ஒருவேளை தனக்கு விசுவாசம் இருப்பதாக கூறினாலும், பிறர் அவர்களுக்கு விசுவாசம் இருப்பதாக நினைத்தாலும் அவர்களிடத்தில் வேதம் எதிர்பார்க்கிற விசுவாசம் இல்லை என்றே சொல்ல வேண்டும். மோசே மற்றும் பவுலினுடைய வழியை தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்காக பாடுபட மறுத்து இந்த உலகத்தின் சந்தோஷங்கள், செல்வம் மற்றும் வல்லமையின் பின்னால் போகும் கிறிஸ்தவர்கள் விசுவாசம் அற்றவர்கள் என்றே வேதம் கூறுகிறது. இவர்கள் மாபெரும் உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்காக அவமானப்படுதல் இந்த உலகத்தின் பொக்கிஷங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமான மதிப்புள்ளது என்பதை இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து என்கிற வசனத்தின் மூலமாக நாம் கண்டுகொள்ள முடியும். அதனால தான் மோசே அங்கே ராஜாவினுடைய கோபத்துக்கு பயப்படாமல் அவன் புறப்பட்டு போனான். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 11, 12, 14 அங்கே தன்னுடைய காரியம் தெரிந்துச்சு, வெளியே தெரிஞ்சிச்சுன்னு ஒரு எகிப்தியனை கொண்டதை அங்கே அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் என்று பயந்து போனதாக வேதத்தில் எழுதியிருந்தாலும், இங்கே எபிரேயாக்கியோன் எழுதும் பொழுது ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாயின் மூலமாக விசுவாச வாழ்க்கையை கற்றுக்கொண்டவன், நம்ம சரீர முயற்சியில் நம்ம ஒருவேளை காரியங்களை செய்து விட்டோமோ, தேவன் பயன்படுத்துகிற வரையிலும் நம்ம வனாந்தரத்தில் மாமனாருடைய ஆடுகளை மேய்க்கும்படியாக கடந்து சென்றவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல அன்றைக்கு வரைக்கும் ஆண்டவரை தரிசிக்க முடியாதவர்களை முட்செடியில் ஆண்டவர் தோன்றி நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி அந்த விசுவாச வீரனை அழைத்து கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தி எகிப்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்து அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்காக அழைத்து செல்லுகிறதற்கு இந்த விசுவாச வீரனை பயன்படுத்தினதை பார்க்கிறோம். ஒரே ஒரு காரியம், உலக சந்தோஷத்தை வெறுத்தான், துன்பத்தை தெரிந்து கொண்டான். அந்த இனி வருகிற பலன் எனக்கு போதும், எகிப்தின் பொக்கிஷங்கள் வேண்டான்னு சொன்னான். கர்த்தரின் நிமித்தம் வருகிற நிந்தையை பாக்கியம் என்று தெய்வ ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை அத்தனையாக மோசையை ஆசீர்வதித்தார். அவருடைய விசுவாசமானது இங்கே எபிரேய ஆக்கியோனால் பாராட்டப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம இன்றைக்கு எதை வெறுக்கிறோம், எதை தெரிந்து கொள்ளுகிறோம், எதன் மேலே நோக்கமாயிருக்கிறோம், எதை பாக்கியம் என்று நினைக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.